இன்னைக்கு கூட சொலோனாவோட பிரைஸ் பயங்கரமா வந்து பம்ப் ஆயிருக்கு. சொலோனா ETF ரூமர்ஸ்லாம் வந்து போகுது. ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த எக்கோசிஸ்டம்ல என்னெல்லாம் டாப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல வந்து பார்ப்போம். இனிஷியலா ஒரு $2 வந்து போயிட்டு இருந்தது. இப்போ 50 சென்ட்ஸே வந்துருச்சு. சொலோனாவோட இந்த ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரீட்டைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் டெக்ஸ் ஆன் சொலோனான்னு வந்தது பார்த்தீங்கன்னா ரேடியம் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல இருந்து ஒரு 8 to 10x ஆகுது போகலாம். இது விட TVL கம்மியாக தான் இருக்கு. பட் யூசர்ஸ் அதிகமாக வந்து இருக்காங்க. ஸோ மேபி பித்மே கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். மோஸ்ட்டாக இந்த DeFi பேஸ்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜிட்டோ ஆனது. வார்ம்ஹோல் நான் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சொலோனாவில் இருக்கக்கூடிய டாப் மீம் காயின்ஸ் என்னென்ன, நீங்கள் கம்மியாக வாங்குறதா இருந்தால் இந்த விஃப். ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சொலோனா அண்ட் சொலோனா பேஸ்ட் எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு கிரிப்டோ ஸ்பேஸில் சொலோனா ரொம்ப ஹாட்டாக ட்ரெண்டிங்கில் வந்து வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி கூட சொலோனாவோட ப்ரைஸ் பயங்கரமாக வந்து பம்ப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $200 ரீச் ஆக போகுது. இதை தொடர்ந்து இன்னும் இந்த சைக்கிளில் சொலோனா பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா, $1000 $2000 ரீச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்குதா? சொலோனா ETF ரூமர்ஸ்லாம் வந்து போகுது. இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட் விட அந்த பிளாக் செயின் ப்ராஜெக்ட் சுற்றி பில்ட் பண்ணக்கூடிய எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொலோனாவில் இருக்கக்கூடிய DeFi, NFT அண்ட் மற்ற நரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதை விட நல்ல மல்டிபிள் எக்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் கம்மி. அதனால் 10x 50x 100x பாசிபிலிட்டிஸ்லாம் இந்த எக்கோசிஸ்டம்லேயே வந்து இருக்கும். இந்த எக்கோசிஸ்டமில் என்னெல்லாம் டாப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. ஃபர்ஸ்ட் சொலோனா பற்றி வந்து பார்க்கலாம். சொலோனா எவ்வளோ 24 ஹவர்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஏன்னா ரெவன்யூ ஓரளவுக்கு ஜென்ரேட் பண்ணால் தான் அந்த பிளாக் செயின் வந்து சஸ்டைனபிளாக வந்துருக்கும். கம்பேர்ட் டு எத்தேரியம் வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அண்ட் அதர் பிளாக் செயின், லேயர் 2 பிளாக் செயின்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அதர் தொடர்ந்து எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் சொலோனாவில் இருக்கிறது அதுவுமே வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நாலேஜபிளாக வந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த வீடியோ வந்து வச்சிருக்க ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போ சொலோனா வந்து கிட்டத்தட்ட $192 $200 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சொலோனாவோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $90 பில்லியன் வந்து இருந்துட்டு இருக்குது. FDV வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை, $112 பில்லியன் வந்து இருந்துட்டு இருக்குது. நான் மெயினாக இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் மெயினாக லார்ஜ் கேப்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஹையர் மார்க்கெட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இப்போ வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹையர் வேல்யூவேஷனில் தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்க் நெட் பாருங்களேன், இனிஷியலாக ஒரு $2 வந்து போயிட்டு இருந்தது. இப்போ 50 சென்ட்ஸே வந்துருச்சு. இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 800 மில்லியன் கீழே இருக்குது. FDV எங்கேயோ வந்து இருக்குது. இனிஷியலாக இதோட FDVலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பில்லியன் வரைக்கும்லாம் வந்து இருந்தது. அண்ட் மெயினாக புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் டிஸ்கவரிக்குள்ளே வந்து போனோம். கொஞ்ச நாள் ட்ரேட் ஆகிட்டு சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டு அப்போ தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். பிளைண்டாக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக டம்ப் ஆகிட்டு நம்ம தலையில் வந்து ஹையர் ப்ரைஸில் நம்ம வாங்குற போல் வந்து ஆகிடும். ஸோ அதனால் மெயினாக இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போது ஓகே, பேக் டு சொலோனா டாபிக். சொலோனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் FDVயாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் இயர் டு இயர் சொலோனாவோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அரௌண்ட் ஒரு 4% to 5% இருந்துகிட்ருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் இயர் டு இயர் கம்மி தான் ஆகும். எவ்ரி இயர் ஒரு 15% கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் ஆனது வந்து கம்மியாகிட்டே வந்து வரும், விச் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா சர்க்குலேஷன் சப்ளையில் பெரிய அளவில் சொலோனா வந்து வரப்போகிறது இல்லை. சரி, இப்போ போன புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா சொலோனா என்ன ப்ரைஸிங் போச்சுட்டானா கிட்டத்தட்ட ஒரு $250 மேலே வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ ஆல்ரெடி $200 வரைக்கும் வந்துருச்சு. மார்க்கெட் கேப்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட சொலோனா $72 பில்லியன் வந்து போச்சு. $250 போகும்போதே $72 பில்லியன் தான் மார்க்கெட் கேப் இருந்தது. இப்போ ஆல்ரெடி $90 பில்லியன் ஏன் ப்ரைஸிங் இன்னும் கம்மியாக தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை வந்து சர்க்குலேஷனில் ஆட் ஆகினால ப்ரைஸ் வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. இப்போ சொலோனா திரும்ப வந்து கீழே வந்துடுமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மார்க்கெட் கேப்போட இதுவே பாருங்களேன், ஸ்ட்ரக்சரே பாருங்களேன், ஆக்சுவலாக ரொம்ப புல்லிஷாக வந்துருக்கு. இந்த ஆல் டைம் ஹை போன மார்க்கெட் கேப்போட ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிவிட்டு 3-4 வாட்டி டெஸ்ட் பண்ணிருச்சு. அண்ட் இதை தொடர்ந்து இப்போ சொலோனால ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நல்ல விஷயம் என்னென்னா, முன்னாடிலாம் சொலோனா கொஞ்சம் அதிகமான டிரான்சாக்ஷன் வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் ஹால்ட் ஆகிடும், நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது, சொலோனாவோட வேலட்ஸு கூட ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இருந்த சொலோனா இப்போது லைக் இட் ஹஸ் பிகம் ஸோ ஃபார் பெட்டர் தென் அதர் EVM காம்பேட்டபிள் பிளாக் செயின்ஸ். சரி, இப்போ நம்ம கம்மிங் டு சொலோனாவோட இந்த ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வந்து பார்க்கலாம்.
கொஞ்சம் இது நான் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் பற்றி உங்களுக்கு புரியலனா கூட ரிசர்ச் பண்ணி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களோட இந்த நாலேஜ் பேஸ்ட் ஆன் இந்த பிஸ்னஸ் தான் வளர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ எத்தேரியம் வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு $60 பில்லியன் லாக்டு வேல்யூ, அதாவது USDT அது இதுன்னு அப்படின்னு ஓவரால் லாக்டு வேல்யூ $60 பில்லியனாக வந்து இருக்குது. சொலோனால இப்போ தான் வந்து சொலோனா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது. ஒரு $5 பில்லியன் வந்து இருக்குது. முன்னாடி வந்து இருந்தது, மொத்தமாக பியர் மார்க்கெட்டில் காணாமல் போச்சு. அகெயின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிட்டு ஒரு $6 பில்லியன் கிட்ட வந்து ரீச் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் மெயினாக இந்த இடத்துல வந்து பாருங்களேன், 24 hours வால்யூம் சொலோனாவில் வந்து பார்த்திங்கன்னா $2 பில்லியனாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோ ஆக்டிவ் அட்ரஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போகுது. ரெவன்யூ வந்து பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சொலோனா இப்போ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் $2 மில்லியன் ஆனது கலெக்ட் ஆகப்பட்டிருக்குது. வேறாஸ் இன் எத்தேரியம் இப்போதைக்கு ரெவன்யூ ஃபீஸ் ஆனது $1.5 மில்லியன் தான். ஏன்னா சொலோனாவில் அதிகபட்சமான டிரான்சாக்ஷன் வால்யூம் ஆனது நடக்குது. ஸோ இப்போ சொலோனா ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கனால எத்தேரியமே பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணியிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம், ஃபீஸ் அண்ட் ரெவன்யூ. ஓகேங்களா. எத்தேரியமோட ரெவன்யூ வந்து $500K 24 hours ஒரு நாளைக்கு எத்தேரியமோட ரெவன்யூ. இப்போதைக்கு சொலோனாவோட ஒரு நாளைக்கு ரெவன்யூ $1 மில்லியன் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் சொலோனா எந்த அளவுக்கு அதிவேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சொலோனா ETF-லாம் வந்து வந்ததுன்னா இப்போ உடனே வரும் அப்படின்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஒரு PR மாதிரி தான், அங்கங்கே சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக ரூமராக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் ஸ்டில் சீயிங் இந்த கிராஃப் இதோட க்ரோத்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் பெரிய லெவலில் சொலோனா போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் நானுமே கூட பர்சனலாக. அது இப்போதைக்கு மார்க்கெட் கேப்பே 2.6 ட்ரில்லியன் தான் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 2 times 3 times மார்க்கெட் கேப் போகும்போது ஈஸியாக சொலோனா வந்து $1,000 போனோன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 5x ஆனது ஒரு $450 பில்லியன் விச் இஸ் எத்தேரியமோட மார்க்கெட் கேப். எத்தேரியமே இங்கேருந்து ஒரு 3-4x வந்து போகும்போது சொலோனா ஆப்வியஸாக ஒரு 5x $1,000 $1,500 கூட விச் இஸ் வெரி பாசிபிள். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் சம் அப்பு. அண்ட் ரீசெண்டாக சொலோனா வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியம் BNBயும் வந்து பார்த்திங்கன்னா சர்பாஸ் பண்ணி 3rd largest கிரிப்டோவாக இருந்துட்டு வந்துருக்குது. சரி, ஓகே கைஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் சொலோனா பற்றி பார்த்துட்டு சொலோனா எக்கோசிஸ்டம்க்கு ஜம்ப் ஆகும். சுற்றி நிறைய நியூஸ் இப்போ சொலோனா ட்ரெண்டிங்கில் போகிறனால அந்த நியூஸ் இந்த நியூஸ் கிராஸ் பார்டர் அக்ரிகல்ச்சர் ட்ரேடில் யூஸ் ஆகுது அப்படின்னு அண்ட் ரேண்டமாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொலோனா ETF பற்றி ஸ்பெகுலேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் pretty much. இப்போ சொலோனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது BNB விடவும் மற்ற எத்தேரியம் விடவும் மற்ற ஒரு சில செயின்ஸ் விடவும் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. இவ்வளோ கம்மியாக இருக்கும் போது இவ்வளோ டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா ரொம்ப ரீட்டைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸில் டிரான்சாக்ஷன் மைக்ரோ செகண்டில் போகுது அண்ட் ஃபீஸும் ரொம்ப குறவாக இருக்குது அண்ட் ஈஸியாக இருக்குது. இப்போ போல்கடாட்லாம் அந்த அளவுக்கு போகாது. போல்கடாட்டோ ஒரு கர்டானாவோ ஒரு காஸ்மோஸோ அந்த அளவுக்கு போகாதுக்கான காரணம் என்னென்னா ரீட்டைல் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நிறைய பேரால் அதை வந்து யூஸ் பண்ணி கற்றுக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். சொல்லணும்னா நீங்கள் பேந்தம் வாலெட் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரஸ்ட் வாலெட், அதுலேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து எல்லா விஷயமும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாட்டெலாம் கூட டெலிகிராம்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் கைஸ். இப்போ சொலோனாவில் இருக்கக்கூடிய டாப் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இப்போ ஒன்றா பார்ப்போம். கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எத்தேரியமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபீஸ் வந்து மேக் பண்ணுது. இப்போதைக்கு BSC ஃபார் எக்ஸாம்பிள்லாம் வந்து 300K தான் வந்து பர் நாளைக்கு ஃபீஸ் ஆனது வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதுதான் மேபி இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய செயின்ஸ் பற்றி மட்டுமே வந்து பேசுவோம். சரி, ஃபர்ஸ்ட்டு எவர் டெக்ஸ் அண்ட் சொலோனான்னு வந்தது பார்த்திங்கன்னா ரேடியம் தான் எனக்கு தெரிஞ்சு. ரேடியம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு ஜூபிட்டர் இப்போ ரீசெண்டாக வந்த டெக்ஸ் அது இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து இருக்குது. பட் ரேடியம் ரொம்பவே இப்போதைக்கு கம்மியான மார்க்கெட் கேப் அண்ட் கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கும்போது போன புல் மார்க்கெட்டில் ரேடியம் வந்து பார்த்திங்கன்னா $15-16 வந்து வரைக்கும் வந்து போச்சு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட இந்த பியர் மார்க்கெட்டில் 20 சென்ட் வரைக்கும் வந்து போயிருக்கு. 20 சென்ட்லேருந்து ஒரு 10 மடங்கு மேலே பம்ப் இருக்குது. பட் ஸ்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதுவுமே கூட கன்சிடர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதோட FDV பெரிய லெவலில் வந்து இல்லை, கிட்டத்தட்ட 50% வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷம் பழைய ப்ராஜெக்ட் இது. அதனால் டைல்யூஷன் ரொம்ப ஹெவியாக உடனே இருக்க போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ இதோட டோட்டல் வேல்யூ லாக்ட், இதில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி பூல்ஸில் லாக் ஆகிருக்கக்கூடிய மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கேப் விட கிட்டத்தட்ட டபுளாக வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. அண்ட் மார்க்கெட்ஸுமே வந்து பார்க்கும்போது pretty much எல்லாம் டீசெண்டான எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பினான்ஸ் அதிலலாம் அவைலபிளாக வந்துருக்கு. ஸோ ரேடியம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு 10x ஆகுது,
மேபி ஒரு 8 to 10x ஆகுது போகலாம். ரேடியம் அந்த அளவுக்கு யார் கண்ணும் வந்து படலைனா மேபி சொல்லலாம் பயங்கரமாக போய் ரேடியம் பற்றியும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கன்னா ஹூனோஸ் மேபி 20x கூட வந்து பாசிபிளான ஒரு இதுவு தான் இந்த ரேடியம்கானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டர் தான் இப்போதைக்கு எல்லாருமே சொலோனாவில் இருக்கக்கூடிய எல்லா டாப் டெக்ஸாக வந்து இருந்துட்டு வந்திருக்கு. எல்லாருமே இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஜூபிட்டரில் இருக்குது என்னென்னா இப்போ தான் ரீசெண்டாக இவங்களோட டோக்கன் ஆனது வந்தது. ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி வந்து இல்லை, பட் ஒரு 50 சென்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு நானும் இதை பற்றி முன்னாடியிலேருந்தே வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 60-70 சென்ட்ஸ்லாம் இருக்கும்போது பம்ப் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசனாக டம்ப் ஆகிட்டு ஒரு 80 சென்ட்லாம் போயிட்டு இப்போ $1.20 வந்து இருக்குது. எஃப்டிவி ரொம்ப அதிகம், கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை வந்து ஆட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் ஆனது வந்து ரொம்ப பெரிய லெவலில் மேலே போக விட மாட்டாங்க. பட் ஸ்டில் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரேடியம் கூட வந்து ஒரு 5x இல்லை ஒரு பர்டிகுலர் எப்படின்னா ஒரு டைமில் பயங்கரமாக ரேடியம் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு 10x கூட வந்து போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சப்ளை அன்லாக்னால ப்ரைஸ் வந்து டைல்யூட் ஆகலாம். ஸோ இதுதான் நான் ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோலோனாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த சைக்கிளாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பித்தாக இருக்கட்டும், இந்த ஜிட்டோவாக இருக்கட்டும், இது எல்லாமே இதோட மார்க்கெட் கேப் அண்ட் எஃப்டிவி வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன்லேயே வந்து இருக்காது. ஸோ ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஜூபிட்டரில் பாருங்களேன், இது விட டிவிஎல் கம்மியாக தான் இருக்குது, பட் யூசர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. சரி, இதுதான் ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிட்டோ அண்ட் ஜிட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் பேசவே விரும்பல. ஏன்னா மார்க்கெட் கேப் ரொம்ப எஃப்டிவி அதிகமாக இருக்குது. மேபி நான் இன்னும் நிறைய வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சப்ளை அன்லாக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம். பட் ப்ரைஸ் டிஸ்கவரியில் வந்து போகணும் கைஸ். ஏன்னா பெரிய ஹிஸ்ட்ரியானது ஜிட்டோக்கு வந்து இல்லை. பித்தாச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து அன்லாக் ஆகிருக்குது. ஒரு 40-30% மேலே வந்து அன்லாக் ஆகிருக்குது. இதுவும் இந்த சைக்கிளில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதோட சார்ட் இப்படி தான் வந்து கைஸ் வந்து இருந்துகிட்ருக்குது. ப்ரைஸ் பாருங்களேன், மார்க்கெட் கேப் என்ன தான் வந்து இன்க்ரீஸ் ஆன அதே இதில் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகிருக்குது வந்து $1 வந்து போயிட்டு. ஸோ மேபி பித்மே கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். இதுவுமே நீங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் பார்த்து டிசிஏ பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஜிட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது டிஃபை, இந்த பிரிட்ஜு, மோஸ்ட்டாக இந்த டிஃபை பேஸ்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜிட்டோ ஆனது. அதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் பற்றி பேசும்போது வார்ம்ஹோல் பற்றி பேசுகிறேன். சொல்லணும்னா மோஸ்ட்டாக வார்ம்ஹோல் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுது. அந்த பிரிட்ஜு தான் மோஸ்ட்டாக வார்ம்ஹோல் பேஸ்டாக பில்ட் பண்ண பிரிட்ஜஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொலோனாக்கும் மற்ற இவிஎம் செயின்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் ஆனது நடக்குது. இதுவுமே இப்போ தான் ரீசெண்டாக இவங்களோட டோக்கன் வார்ம்ஹோல் தான் வந்து வந்தது. மேஜரான சொலோனாவில் இருக்கக்கூடிய பிரிக் ஆர்கிடெக்சர் வந்து இந்த வார்ம்ஹோல் நான் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைஸ் நல்லாவே வந்து டம்ப் ஆகிருக்கு. $1 வந்து போயிட்டு இப்போது 30 சென்ட்டில் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோ என்ன சொல்லுங்கள், லே 0 வார்ம்ஹோல் பற்றி நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டாப் லார்ஜ் கேப் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஸ்மால் கேப் பற்றி வந்து பார்க்கலாம். சொலோனாவில் இருக்கக்கூடிய டாப் மீம் காயின்ஸ் என்னென்ன, நான் போன வீடியோவில் கூட மீம் காயின்ஸ் பற்றி சொலோனாவில் இருக்கிறத பற்றி வந்து பேசியிருந்தேன். சொலோனாவில் நிறைய மல்டிபிள் பில்லியனில் இருக்கக்கூடிய ட்ரேட் ஆகக்கூடிய மீம்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி பாங்க் இந்த விஃப்லாம் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு. நான் இந்த ரீசெண்டாக மூமு பற்றி பேசியிருந்தேன். மூமுவும் இப்போ வந்து ஓரளவுக்கு பம்ப் ஆகிருக்குது. மேபி மூமு ஆனால் 1 பில்லியன் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து வேறு என்னென்னா வெண்ணெலாம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், நல்லா டம்பாக இருக்குது. இது எல்லாமே கம்யூனிட்டி பேஸ்டு தான். அது நம்மளால் 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் கம்மியாக வாங்குறதா இருந்தால் இந்த விஃப் மெயினாக மூமு நான் ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் மற்றது எதுவுமே வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணலை. வென்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. ஜிஎம்இயோ மேபி இந்த கேம் ஸ்டாக் பற்றிலாம் ஏதாவது பேசும்போது, இந்த கேமிங் இது பற்றி வரும்போது மேபி வந்து பம்ப் ஆகலாம். அண்ட் இதை தொடர்ந்து ஜூமர் பற்றியும் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜூமரும் வந்து கோல்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நல்லா வந்து புஷ் பண்ணுவாங்க. அது பாருங்கள். கேட் காயினும் நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் ரீபை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ மீம்ஸ் பற்றியும் மேபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கன்வே ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்விட்டர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். See you guys tomorrow with another video. Bye bye.